வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் தேனியிலேருந்து கிளம்பி போய் மூணார் ஒன் டே ட்ரிப்பு போனோம். அது அந்த ஒன் டே ட்ரிப்பில் என்னென்ன இடங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, தேனியிலேருந்து காலையில் கிளம்பி போடியை தாண்டி அப்புறம் போடிமெட்டு வழியாக தான் மூணார் போனோம். இது போடிமெட்டு மலைச்சாலையில் எடுக்கப்பட்டது. போகிற வழி எல்லாமே வியூஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தூரத்தில் தெரியக்கூடிய மலை அதுக்கு பேர் மரக்கா மலைன்னு பேர். கீழே தெரியக்கூடிய சமவெளி தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள். இதெல்லாம் தாண்டி போடிமெட்டு வரணும். போடிமெட்டு தான் தமிழ்நாடு கேரளா பார்டர். அங்கே என்னென்னா ஏலக்காய் தோட்டங்கள் நிறையா இருக்கும். அதை பார்க்கலாம் போகிற வழியில். இது ஒரு ஏலக்காய் செடிக்கு பக்கத்தில் போய் நாங்கள் எடுத்தது. ஏலக்காய் செடி, அந்த செடியிலோட அடிப்பாகத்துலேருந்து பூக்கள் பூத்து அப்புறம் காய்கள் காய்க்குது. இது ஆனையிறங்கல் டேம். இது ஆனையிறங்கல் டேம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, யானைகள் இங்கே தண்ணீர் குடிக்க வருமா. இந்த டேமு கீழேயும் நம்ம போய் இறங்கி பார்க்கலாம். போட்டிங்கும் இருக்குங்க. இது என்னென்னா, மூணாறு போகக்கூடிய வழியில் ஒரு இடத்துல வாகனத்தை நிப்பாட்டிட்டு எடுத்த வீடியோ. இது வியூ நல்லா இருந்துச்சு. மூணாறு செல்லக்கூடிய வழிகள் எல்லாமே ஃபுல்லாகவே வியூஸ் நல்லா இருக்கும். தேயிலை தோட்டங்கள் நிறையா இருக்கும் ஃபுல்லாகவே. இப்போ ரோடுகள்லாம் அகலமாகவே இருக்கும். அதனால் நம்ம வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மூணார் போனோம்னா என்னென்னா, நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. நாங்கள் போனது ஒன் டே ட்ரிப்பு தான். 3 நாட்கள் 4 நாட்கள் தங்கி பார்க்கக்கூடிய அளவுக்குலாம் இடங்கள் இருக்குது. அதாவது உடுமலைப்பேட்டை டு மூணார் ரோட்டில் நிறையா இடங்கள் இருக்குது. நாங்கள் போனது தேனி டு மூணார் ரோடு. அப்புறம் கொச்சின் ரூட்டில் நிறையா இடங்கள் இருக்குது. அப்புறம் தேக்கடி, மூணார் டு தேக்கடி ரூட்லேயும் நிறையா பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. இந்த வட்டவாடா, காந்தலூர் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம 3 டேஸாவது ஆகும். அங்கே தங்கி பார்க்கணும். இது என்னென்னா, பெரிய காணல் வாட்டர் ஃபால்ஸ். இது ஆக்சுவலாக இந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னா, முத்திரப்புழா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கும். அந்த ரிவரில் போய் கலந்துடும் இந்த தண்ணி. இது டாட்டா டீ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கும். இங்கே குளிப்பதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நின்று. ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும் இந்த ஃபால்ஸ். இது என்னென்னா, மூணார் டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு பாதை வரும். அந்த பாதையிலே நம்ம கட் பண்ணி வந்துடணும். அது ஒரு ரூட்டு. அதான் அந்த ரூட்டில் நிறையா சுற்றுலா இடங்கள் இருக்குது. அது முதல்ல வந்தோம்னா மாட்டுப்பட்டி டேம். இது என்னென்னா, தண்ணி நிறையா இருக்கும் எப்போவுமே. நாங்கள் போனப்போ தண்ணி குறைச்சி தான் இருந்துச்சு. போட்டிங் போகலான்னு பார்த்தோம். போட்டிங் 1 ஹவர் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அந்த என்னென்னா, மாட்டுப்பட்டி டேமுக்கு பக்கத்தில் நிறைய அந்த போகிற வழியில் சில நேரங்களில் யானைகள் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னா, எக்கோ பாயிண்ட் இந்த இடத்துக்கு பேர். ஒரு இடத்துல நின்று நம்ம சத்தம் போட்டு கத்துனோம்னா நம்ம பேசுகிறது அப்படியே எக்கோ, அதாவது எதிரொலிக்கும். அதை கேட்கலாம் நம்ம. அடுத்து எக்கோ பாயிண்ட்லேருந்து குண்டலா டேம் போகிற வழியில் ஒரு இடத்துல வியூ நல்லா இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுத்தேன். குண்டலா டேம் ஆக்சுவலாக நாங்கள் போகலை. அங்கேருந்து டாப் ஸ்டேஷன் போனோம். இப்போ நம்ம பார்க்குறது கொடைக்கானல் மற்றும் அகமலை. இந்த டாப் ஸ்டேஷனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். கீழே தெரியக்கூடிய தேனி மாவட்டம் சமவெளிகள். டாப் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிரும். நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் திடீர்னு விலகும். அந்த மாதிரி வியூ நல்லா இருக்கும். நாங்கள் போனப்போ கிளியராக இருந்துச்சு. ஏத்தாப்பில் தெரியுது குரங்கணி கொட்டக்கூடிய அந்த ஏரியா. இப்போ ரைட் சைடு இங்கே தெரியுது கொழுக்கு மலை, மீசப்புலி மலை, அந்த ஏரியா. அப்புறம் இது மூணார்லேருந்து நைட்டு தான் கிளம்புனோம். இரவு நேரத்தில் அங்கே தெரிந்த அந்த விளக்குகள், அதான் இது.
நன்றி, வணக்கம்.